வளமுடன். முன்னோர் சாபனன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படின்னா, ஒரு வீட்டில் பிரச்சனை, என்னடா அது தீரவே மாட்டேங்குது, அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ சொல்லுவாங்க, முன்னோர் செஞ்ச பாவம் அந்த குடும்பமே எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது எப்படின்னா, இப்போ யாராவது நான் தான் பிடிவாதம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த வீட்டில் ஒத்துருப்பாங்க. தான் செய்கிறது தான் கரெக்டு, இஷ்டந்தான் இருங்க, எல்லாம் போயிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, முன்னோர் செய்த அந்த பாவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாவம் சொன்னவங்க வந்து இவங்க மனசில் வந்து புகுந்து இவங்க உண்டு இல்லைன்னு ஆக்குவாங்க. அப்போ என்ன செய்கிறது, கேட்டு தானே ஆகணும். அப்போது ஏன் இது மாதிரின்னா, அது நம்ம என்ன சொல்கிறோம், இவனால் தான் பிச்சு கொடுக்க மாட்டேன்றான், இவனால் தான் இதுவாகுது, அப்போ சரியாக காசு கொடுக்க மாட்டேன்றான், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறோம். ஆனால் அவர் மேலே சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த சாபனை அவங்கள வந்து, ஏன்னா அவர் முரட்டு பிடிவாதமாகிறவங்கக்கிட்ட தான் அந்த சாபனை அவங்கக்கிட்ட வரும், வந்து அவங்க எல்லாரையும் பழி வாங்குற மாதிரி. ஆனால் அவர் வந்து பிறகு சொல்ல பழி வாங்கினான்னு நினச்சி வராங்க இல்லையே. அப்போ என்ன செய்யணும், ஓ அவர் தெரிஞ்சு செய்கிறாரோ தெரியாமல் செய்கிறாரோ, நம்ம விட்டு கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லைல்ல. அப்போது எல்லோரும் விட்டு கொடுத்தா என்ன ஆகும், அந்த சாபனை அங்கே நீங்குமா, நீங்காது. இருந்தாலும் அதை எப்படி நான் சொல்லுவாங்க, நான் எப்படி இங்கே பொறுத்துக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு இருக்கணும்ன்ட்டு. எல்லோரும் தானே ஒரே வயசு பிள்ளை தானே நாங்கள் எல்லாரும், அதுன்னா அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணுமான்னா, இல்லைங்க கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனசு அது எனக்கு வராதுங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் அதில் யாராவது வந்து அந்த வீட்டில் தியானம் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வரும்போது ஓ நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் பொழுது, அப்போ நீங்கள் புரிதல் வந்தோடனே நீங்களாம் சொல்லுங்கள், மற்றவங்ககிட்டையும் சொல்லுவீங்க, ஏங்க இது நம்மலாம் விட்டு கொடுத்துடலாம் பாவம் எவ்வளோதான் சாயுதும் நடப்பான், அவன் இருக்கிற வரையும் தானே அவன் போயிட்டேன் அப்புறம் எடுத்துக்கினா போகுது, சரி நம்ம கர்மால ஏதோ இருக்குது, அதனால தான் வந்து நம்ம எல்லாரும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுருக்கோம் அப்படின்னு. அப்போது தியானம் பண்ணவங்களுக்கு தான் அந்த பவர் வந்து விளக்கத்தை தெரியப்படுத்துனா அப்போ எப்படி இருக்கணுன்றத வந்து நாளை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.